வா வா என்னுயிரே மீண்டும் ஒரு ஜனனம் கொடு. வாடா என் மகனே தந்தை என பதவி கொடு. சிறியவன் தான் உலகின் பார்வையிலே. ரோஜாமா, என்னது? நான் அப்பா ஆக போறேனா? ரோஜா, பெரியவன் தான் உந்தன் கண்களிலே. வா வா என்னுயிரே மீண்டும் ஒரு ஜனனம் கொடு. அம்மா, என்னால நம்பவே முடியல. நமக்கு ஒரு குட்டி பாப்பா வர போறாங்களா? இதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்கியா? இந்த நிமிஷம் கூட என்னால உன் பக்கத்துல இருக்க முடியலையே ரோஜாம்மா. பக்கத்துல மட்டும் இருந்திருந்தேனா இந்த கிட்ல 2 கோடு வரும்போது உன் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை நேர்ல பார்த்து அனுபவிச்சிருப்பேன். ஆனா என்னால பார்க்க முடியலையே ரோஜாம்மா. சரி, ரோஜாக்கு கால் பண்ணி பேசுவோம். வீடியோ கால் பண்ணி பேசணும். ரோஜாம்மா, மாமா, நீங்க அப்பா ஆக போறீங்க மாமா. நான் அம்மா ஆக போறேன். ஆமா ரோஜாம்மா, இப்பதான் பார்த்தோன்னே எனக்கு கை கால நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. பேச்சு வரவே மாட்டேங்குது. உன்னை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. உன்னை மட்டும் இப்ப நேர்ல பார்த்தேன்னா தூக்கிட்டு உலகம் ஃபுல்லா சுத்துவேன். அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு யார்கிட்டயுமே நான் சொல்லல மாமா. இவ்வளோ நாள் என் கூடவே தான் இருந்தீங்க. ஆனா நீங்க போன ஒரு வாரத்துல இந்த மாதிரி பாசிட்டிவ்னு வருது. ஏன் மாமா நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? இன்னும் 2 மாசம் கழிச்சு நான் அங்க வரலான்னு இருந்தேன். ஆனா அதுக்கும் இப்போ வழி இல்லாம போயிடுச்சு. நான் டிராவல் பண்ண கூடாதுல்ல மாமா. ஆமாண்டாமா. ரோஜாம்மா, நீ ஃபர்ஸ்ட் அலறத நிப்பாட்டு. இப்போ நீ ஒருத்தி இல்ல, 2 பேரு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தீங்கன்னா தான் நான் இங்க நிம்மதியா இருக்க முடியும். ப்ளீஸ் அழுவாத ரோஜாம்மா. சரி மாமா, உங்களை பார்த்தோன்னே எனக்கு அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. சாரி. சரி, அழல. நீங்களும் அழுவாதீங்க மாமா. இங்க பாரு நான் அழுவல பாரு. நீ அழுவாத. நீ அழுதுனா பாப்பாவும் அழுவண்டாமா. ப்ளீஸ் அழுவாத. அழுதா பாப்பாவும் அழுவாங்களா? இல்ல, நான் அழமாட்டேன் மாமா. யாருக்காக இல்லைனாலும் நம்ம 2 பேரையும் மட்டுமே நம்பி இந்த உலகத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிற நம்ம குட்டி பாப்பாக்காக நான் அழமாட்டேன். நான் என்னைக்குமே அழமாட்டேன் மாமா. சரிடாமா. தங்கம், ஹாஸ்பிட்டல் போனியாடா? இல்ல மாமா, டேட் டைம்ல பீரியட்ஸ் ஆகல. எனக்கு அப்பவே ஒரு டவுட் இருந்தது. சரி, எதுக்கும் செக் பண்ணி பார்க்கலாமேன்னு வாங்கிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தேன். பாசிட்டிவ்னு வந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மாமா. இது அப்படியே வீடியோ கால்லையோ இல்லை ஃபோன்லேயோ சொன்னால் அதை நீங்கள் அந்தளவுக்கு உணர முடியாதுன்னு சொல்லி தான் பார்சல் அனுப்பிச்சு வச்சேன். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து பார்சல் வந்தோடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உனக்கு கால் பண்ணி நீ எடுக்கலன்னு கண்மணிக்கு கால் பண்ணி பேசிட்டு இருந்தேன். அவ கூட சொல்லிட்டு இருந்தா. ஃபர்ஸ்ட் என்கிட்ட உண்மையெல்லாம் மறைச்சான். அப்புறமா உங்ககிட்ட கொடுக்க சொல்லும் போது தான் அழுதுட்டு இருக்கான்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அஷிஷோ, ஆமாம் மாமா, அவன் கிட்ட வந்து கேட்டுட்டே இருந்தாளா. நான் அழுதுட்டே இருக்கேன்னு சொல்லவும் என்னை வெளியே கூட்டிட்டு போறேன் அப்படி இப்படின்னு கார்த்திக் கிட்டலாம் போய் சொல்லியிருக்கா. ரோஜாம்மா, இன்னைக்கு என்ன விட இந்த உலகத்துல வேற யாருமே சந்தோஷமா இருந்திருக்க மாட்டாங்க ரோஜாம்மா. அந்த அளவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம கல்யாணத்துக்கு நம்ம வீட்டுல சம்மதிச்சாங்கல்ல, அந்த தருணத்தை இப்ப நான் உணர்றேன். ஆமா மாமா. ஆனா உனக்கு கூடவே இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்லாம் கூட்டிட்டு போக முடியாது. குழந்தையோட ஹார்ட் பீட்டை கேட்க முடியாது. குழந்தையோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை நேர்ல பார்க்க முடியாது. உன் கூடவே இருந்து உனக்கு டேப்லெட்ஸ்லாம் எடுத்து கொடுக்க முடியாது. இது எதுவுமே பண்ண முடியாத பாவியா இங்க உட்காந்துருக்கேன் ரோஜாமா. மாமா மாமா, ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க ஃபீல் பண்ண எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல ரோஜாமா, நீ கஷ்டப்படக்கூடாது. நீ எப்போதுமே சந்தோஷமா தான் இருக்கணும். அது நீ மட்டுமா இருந்தாலும் சரி, இல்ல பாப்பாவும் கூட இருக்கும் போதும் சரி, உங்க 2 பேருக்காக தான் நான் இருக்கேன். அதனால நீ அழவே கூடாது, சரியா? நீங்களும் தான் மாமா. உங்களுக்காக தான் நாங்க 2 பேரும் இருக்கோம். சரிடா, இப்போ ஹாஸ்பிட்டல் போறியா? பயப்படாதீங்க மாமா. நம்ம வீட்டில் தான் ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ்னு 2 பேர் இருக்காங்கல்ல. பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் கார்த்திக் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். அவர் எப்போ வர சொல்றாரோ அப்போ போறேன். அப்புறம் கண்மணிக்கும் எல்லாமே தெரியும்ல, அவ்வளோ என்ன நல்லா பார்த்துப்பா. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. ஆமால, கார்த்திக் டாக்டர், கண்மணி நர்ஸ் தானே. எனக்கு அது கூட மறந்துச்சு பாரு. சரி சரி, நீ பார்த்து பத்திரமா இரு. நான் கார்த்திக் கிட்ட மட்டும் கால் பண்ணி பேசிக்கிறேன். சரிங்க மாமா. மிஸ் யூ so much மாமா. I love you.
மிஸ் யூடாமா. லவ் யூ தங்கம். பார்த்து பத்திரமா உடம்ப பார்த்துக்கோ. என்னால முடியுமா என்னன்னு தெரியல. ஆனா முடிஞ்ச அளவுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்றேன்டாமா. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மாமா. உங்கள் சுச்சுவேஷன் எனக்கு நல்லாவே புரியுது. நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. முடியலனாலும் பிரச்சனை இல்லை. சரி, ரொம்ப நேரம் பேசாத. நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ரெஸ்ட் எடு. என்ன, நான் கார்த்திக்கிட்ட பேசுறேன். ம், ஓகே மாமா. பேசிட்டு அப்புறம் கூப்பிடுங்க. நானும் கண்மணி கிட்டலாம் போய் சொல்கிறேன். அவ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவா. இதழ் குட்டி விளையாடுறதுக்கு ஒரு குட்டி பாப்பா வர போகிறாங்க. ஆமாமா. சரி, நீ போய் கண்மணி கிட்ட பேசு, நான் கார்த்திக்கிட்ட பேசுறேன். ஓகே மாமா. பாய். மிஸ் யூ. லவ் யூ. குட்டி பாப்பா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? அப்பா ஃபாரின்ல இருக்காரு தங்கம். துபாயில இருக்காரு. சீக்கிரமாவே நம்மள பார்க்கறதுக்கு ஓடி வந்துருவாரு. ஆனா இப்பதான் போனாரு. அவரோட சுச்சுவேஷனையும் நம்ம புரிஞ்சுக்கணும்ல. வந்தோடனே கண்டிப்பா உங்ககிட்ட தான் வந்து பேசுவாரு பாருங்களேன். அது வரைக்கும் சமத்தா குட்டி குட்டி சேட்டையெல்லாம் பண்ணிட்டு அழகா உள்ளே இருங்க. அம்மா உங்களுக்காக ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுவேன். நிறைய தண்ணி குடிப்பேன். குட்டி குட்டி வாக்கிங் எல்லாம் போவேன். அப்புறம் அம்மா வேற ஒர்க்கிங்கா, அதனால உட்காந்தே ஒர்க் பண்ற மாதிரிலாம் இருக்கும். நீங்க தான் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறம் அப்பப்போ சாக்லேட் சாப்பிடுவேன். அதெல்லாம் நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க உள்ள இருந்து வெளியே இந்த உலகத்துக்கு வரும்போது உங்களுக்கு விளையாடுறதுக்கு யாருமே இல்லைன்னா நீங்க வருத்தப்பட வேணாம். உங்களுக்கு இதழக்கான ஒரு அக்கா இங்க வெயிட்டிங். சரியான சேட்டை. அவ கூட சேர்ந்து நீங்களும் நல்ல சேட்டை பண்ணுங்க. ஓகே? இங்கே உங்களுக்கு ரோஜா அம்மா, ராஜா அப்பா மட்டும் இல்லை, கார்த்திக் அப்பா, கண்மணி அம்மா, அப்புறம் நிறைய அம்மா அப்பாலாம் இருக்காங்க. எல்லாருமே உங்களை நல்லா பத்திரமா பார்த்துப்பாங்க. சரி, அப்பா கிட்ட ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்போ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கு. நம்ம 2 பேரும் இப்போ ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு கண்மணி அம்மா கிட்ட போய் சொல்லுவோமா? நான் இனிமே என்ன பண்ணாலும் உங்ககிட்டயும் சொல்லிட்டு உங்களையும் கூடவே கூட்டிட்டு தான் போவேன். ஓகேவா? நீங்க எனக்கு நான் பேசும்போதெல்லாம் ரிப்ளை பண்ணுவீங்களா? ஆஹா, சிரிக்கிறீங்களா? சரி, இனிமே நான் என்ன பேசினாலும் நீங்களும் அதுக்கு ரிப்ளை பண்ணணும். ஓகேவா? உனக்கெல்லாம் மானம், சூடு, சொரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? ஏய் தள்ளு, டிவியை மறைக்கிற. லட்டு, இங்கிட்டு வா லட்டு. எனக்கு சுத்தமா தெரியல. தெரியலல, அதான் எனக்கு வேணும். நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க. எதுவா இருந்தாலும் இந்த சைடு வந்து பேசு. முக்கியமான கிளைமேக்ஸ் சீன் போய்கிட்டு இருக்கு. நீ நடுவுல வந்து நின்னுக்கிட்டு இருக்க நந்தி மாதிரி. என்னது? அவ இங்க உசுர கொடுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் சொல்றத கூட கேட்க முடியாம இந்த கிளைமேக்ஸ் சீன் ரொம்ப முக்கியமா? சரி, என்ன சொல்ல வந்த? டக்குன்னு சொல்லிட்டு கிளம்பு. இங்க பாருங்க, பால் அடுப்புல வச்சிருக்கேன். பொங்கிடுச்சு. சிம்ல தான் வச்சிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கரெக்டா ஆஃப் பண்ணுங்க. தயிருக்கு ஊத்தணும். பால் 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணும். அதானே? சரி, ஆஃப் பண்றேன். அம்மா, நீ எங்க போற? வீட்ல சாம்பார் தூள் தீந்து போச்சு. அதை வச்சு சாம்பார் வச்சாதான் நல்ல வாசமா இருக்கும். அதான் போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் உன்ன அன்னைக்கு என்ன சொன்னேன்? சும்மா அங்கிட்டும் இங்கிட்டும் அலையாத, பிக் பாஸ்கெட்ல போட்டு விட்டுற, அவங்களே வந்து கொடுத்துருவாங்கன்னு சொன்னா இல்லையா? எங்க மத்த பொருள்னா பரவாயில்ல. இதெல்லாம் அண்ணாச்சி கடையில மொத்தமா வாங்கினாதான் நல்லா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். ஹோம் டெலிவரி பண்ண சொல்றீங்க. அவங்களாம் பார்த்து எடுப்பாங்களா? அதுவும் இல்லாம ரேட்டும் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா நம்ம அண்ணாச்சி கடையில எல்லாம் பூச்சி இருக்கான்னு பார்த்து ரேட்டும் கம்மி பண்ணி பேசி வாங்கலாம். அதுக்காக தான் சொல்றேன். அதுவும் இல்லாம மசாலா அரைக்கும் போதெல்லாம் அண்ணாச்சி கடையில நல்லா காணும். ஏங்க பேசும்போது ஆன் ஏதாவது சொல்லுங்க. நீங்க பாட்டுக்கு உட்கார்ந்திருக்கீங்க. நான் பேசுனதுல இவ்வளவு நேரம் கேட்டீங்களா இல்லையா? அப்ப நான் இவ்வளவு நேரம் பேசுனதை கேட்கல. உட்கார்ந்து டிவி தான் பாத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. இல்ல இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. ஏய், ஏன்ட்டு கிள்ற? அம்மா வலிக்குது. நல்லா வலிக்கட்டும். இங்க ஒரு மனுஷி மூச்சு கூட விடாம பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடா உட்கார்ந்து டிவி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன சொல்லிருக்கேன்? என்ன சொல்லிருக்கேன்? பேசும்போது கண்ணை பார்த்து பேசணும். நான் என்ன சொல்றேனோ அதனால கவனமா கேட்கணும்னு சொல்லிருக்கேனா இல்லையா? ஏய், வேலையெல்லாம் முடிச்சிட்டு டயர்டா இருக்குன்னு வந்து உட்கார்ந்தேன்டி. ஒரு மனுஷன் உட்கார்ந்து டிவி பாக்குறது தப்பாடி. டிவி பாக்குறது தப்பு இல்ல. ஆனா நான் பேசும்போது டிவி பாக்குறது தான் தப்பு. இல்ல, நான் டிவி பாக்கும்போது நீ வந்து பேசின பத்தியா? அதான் தப்பு. தப்ப ஒத்துக்கோங்க. தேவையில்லாம பேசாதீங்க. ஹே, இது என்னடி அநியாயமா இருக்கு? எப்போதுமே ஆம்பளைங்க தப்பே பண்ணலனாலும் அந்த தப்பை ஒத்துக்கணுமா? பொம்பளைங்க நீங்க தப்பே பண்ணாலும் தப்ப ஒத்துக்க மாட்டீங்க. தப்பு பண்ணது நீங்க, நான் இல்ல. நான் என்ன தப்பு பண்ணேன்? சொல்லு, நான் என்ன தப்பு பண்ணேன்? உங்களோட ஃபர்ஸ்ட் தப்பு இந்த சோஃபால இந்த பொசிஷன்ல உட்கார்ந்து டிவி பார்த்தது. ஓஹோ, அப்புறம் இல்ல, அந்த ஒரு தப்பால தான் அடுத்தடுத்து இவ்ளோ பேச்சு வர வேண்டிய காரணம். ஹோ, இப்போ நான் அந்த சைடு உட்கார்ந்திருந்தா மட்டும் நீ என்ன திட்டி இருக்க மாட்டியா? திட்டி இருக்க மாட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது? என்ன மறைச்சிட்ட, இந்த கிளைமாக்ஸ் சீனை என்ன பார்க்க விடாம பண்ணிட்டேன்னு சொல்லி தானே ஆரம்பிச்சது. சோ கிச்சன் இந்த சைடு இருக்கு. நீங்க அந்த சைடு உட்கார்ந்திருந்தீங்கன்னா நான் கிச்சன்ல இருந்து டைரக்டா வந்திருப்பேனா? டிவியை மறைச்சிருக்க மாட்டேனா? அப்போ யாரு தப்பு? இங்க உட்கார்ந்தது உங்க மேல தானே தப்பு. சோ ஃபர்ஸ்ட் நீங்க தானே தப்பு பண்ணிருக்கீங்க. என்ன பாக்குறீங்க? சொல்லுங்க. பள்ளி, போ, கீழே போ. அம்மா, இதுக்குதான் புருஷன் சொன்னா கேட்கணுங்கிறது.
என்ன இழிப்பு? என்ன இழிப்புன்னு கேக்குறேன். ஆக்சுவலா இப்ப என் மேல பள்ளி விழுந்ததுக்கு காரணமும் நீங்க தான், தெரியுமா? நானா? நான் என்னடி பண்ணேன்? ஆமா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். நீங்க மட்டும் இங்க வந்து உட்கார்ந்திருக்கலனா நானும் இங்க வந்து நின்றுக்க மாட்டேன். இந்த பள்ளியை என் மேல வந்து விழுந்திருக்காது. இதுக்கு காரணமும் நீங்க தான். சோ மிஸ்டேக் இஸ் yours. நீங்க தான் இப்ப மன்னிப்பு கேட்கணும். ஏமா தாயே, மன்னிச்சிருமா. நான் இனிமே சோஃபாலே வந்து உட்கார மாட்டேன். ஏன் டிவி கூட பார்க்க மாட்டேன். அந்த ரூமை விட்டே நான் வெளியே வர மாட்டேன். போதுமா? வராதீங்க. அப்படியே அந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சு லேப்டாப்க்கு தாலியை கட்டி ஹெட்போனுக்கு மெட்டி போட்டு விட்டு போனுக்கு குங்குமத்தை வச்சு விட்டு அதுங்க கூட குடும்பம் நடத்துங்க. எதுக்கு இங்கெல்லாம் வந்துகிட்டு? ஒரு மனுஷி மாங்குன்னு இவ்வளவு வேலை பாக்குறாளே, சரி அண்ணாச்சி கடைக்கு போறேன்னு சொன்னாலே, நீ இருமா நான் போயிட்டு வரேன்னு வாங்கிட்டு போ. தெரியுதா? நல்லா ஹாயா உட்காந்து டிவி பார்க்க மட்டும் தெரியும். ஹோ, இப்ப அதுவும் ஏன் தப்பு தானா? ஆமா, சாம்பார் கூட உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி கூட அத பண்ணி கூட இத பண்ணி கூட கேட்க தெரியுதுல. மசாலா தீந்து பண்ண யார் அரைக்கிறது? நான் தானே மாங்கன்னு அதுக்கும் போணும். டேய் தமிழு, காலையில கேலண்டர் கிழிக்கும் போதே பார்த்தேன் ஒரு ராசிக்கு பக்கத்துல கஷ்டம்னு இருந்தது. ஐயோ என்ன கஷ்டம் வரப்போதோன்னு நினைச்சு பயந்தேன். ஆனா வெளிய இருந்தெல்லாம் உனக்கு கஷ்டம் வர வேணாம் தமிழு. நீ கூடவே தாலி கட்டி பொண்டாட்டின்னு ஒருத்திய கூட்டிட்டு வந்து வச்சிருக்க பாத்தியா, அவதான் உனக்கு கஷ்டமே. என்ன பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, நீ என்ன வாங்கிட்டு வரணும்னு மட்டும் லிஸ்ட் எழுதி கூட நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உங்களுக்கு சரியா பார்த்து கூட வாங்க தெரியாது. பூச்சி படசலா இருக்கறதெல்லாம் வாங்கிட்டு வருவீங்க. நானே போய் வாங்கிக்கிறேன். எல்லாம் என் தலை எழுத்து. அடச்சே, இதுக்கு பாத்தி மூட்டை குடோன்ல இருந்துக்கலாம்டி. என்னது? இல்ல, பார்த்து மூட்டையில இருக்கிறதா வாங்கிட்டு வான்னு சொன்னேம்மா. எங்களுக்கு தெரியும். சப்பா, மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. இவன் நல்லா தானே இருந்தா நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் திடீர்னு என்ன முளைக்கும்? இந்த தாலி கட்டினாலே பொண்ணுங்களா இப்படி மாறிடுவாங்களா? அதான் பசங்களா அடிக்கடி சொல்றாங்களா, இந்த பொண்டாட்டிக்குனாலே இப்படிதான் பொண்டாட்டிக்குனாலே இப்படிதான்னு. என்ன இப்படி மாறிட்டா? என்னங்க? என்னம்மா? பாலு பாலு ஞாபகம் இருக்குமா? ஆஃப் பண்ணிடுறேன். 5 நிமிஷம் கழிச்சு தானே ஆஃப் பண்ண சொன்னா. இப்பயே போய் ஆஃப் பண்ணிட்டா அவளுக்கு என்ன தெரியவா போகுது? மறந்துட்டா அதுக்கும் நான் தான் தப்புன்னு சொல்லுவா. ஆஃப் பண்ணுவோம். மேடம், என் பொண்ணை பார்க்கணும். ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு போயிட்டுமா? என்னம்மா, நேத்து தானே எல்லாரும் வந்து பார்த்து அவ்வளோ நேரம் பேசிட்டு போனீங்க. அதுவும் ஆதித்யா சார் இருந்ததுனால தான் நான் ரொம்ப நேரமும் உங்களுக்கு அலோவ் பண்ணியிருந்தேன். இப்போ மறுபடியும் அடுத்த நாளே வந்திருக்கீங்க. என்னம்மா அது? மேடம் ப்ளீஸ் மேடம், இத்தனை நாளா அவளை ஒரு வாட்டி கூட பார்த்ததில்ல மேடம். 26 வருஷம் கழிச்சு மொதல் வாட்டி அவளை பார்க்குறேன் மேடம். என் மனநிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு என்ன சீதாவை பார்க்க விடுங்க மேடம் ப்ளீஸ். மா, அவங்க ஜெயிலில் இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க பாட்டுக்கு வந்து பார்த்துட்டு போறதுக்கு இதென்ன சத்திரமா? அதுதான் மேடம் கஷ்டமா இருக்கு. பார்க்குற அந்த 5-10 நிமிஷமும் ஒரு மனசை விட்டு பேசிட்டு வரேன் மேடம் ப்ளீஸ். சரி போங்க, கரெக்டாக உங்களுக்கு 5 நிமிஷம் தான் டைம். முடிச்சுட்டு சீக்கிரம் வாங்க. டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தாங்கன்னா என்னதாமா கொஸ்டின் பண்ணுவாங்க. ஓகே மேடம், ரொம்பலாம் எடுத்துக்க மாட்டேன். ஒரு 5 நிமிஷம் தான். போயிட்டு சீக்கிரம் வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சுடரமா? சுடரே தான். எப்படிடா இருக்க? பரவாயில்லம்மா. என்னடா இவ ஜெயில இருக்கிறவங்கள பார்த்துட்டு எப்படி இருக்காங்கன்னு கேக்குறேன்னு மட்டும் தப்பா எடுத்துக்காதடா. சும்மா உன்னை பார்த்தோன்னே கேட்கணும்னு தோணுச்சு. நீ தான் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் எங்கள்கிட்ட கொட்டிட்டியே. நாங்க எல்லாரும் உனக்கு சொந்தக்காரவங்கன்னு இருக்கோம்னு உனக்கு தெரிஞ்சிச்சுல. இதனால இதுக்கப்புறம் நீ சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சுதான் கேட்டேன். புரியுதுமா. அக்கா மாதிரியே அளவான பேச்சு, கணீர் குரல், முக பாவனை எல்லாம் அக்கா மாதிரியே தான் இருக்கு. அது ஒன்றும் இல்லடா, நான் பக்கத்துல இருக்கிற வெக்காளி அம்மன் கோவிலுக்கு போனேன்னா உன் ஞாபகம் வந்துச்சு. சரி உனக்கும் பிரசாதம் வச்சு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இங்க அப்படிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்களேம்மா. நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? நேத்து தானே வந்துட்டு போனீங்க. கொஞ்சம் சென்டிமெண்டா பேசினேமா, உடனே ஓகேன்ட்டாங்க. இரு பிரசாதம் வச்சு விடுறேன். இல்ல நடுவுல கம்பி இருக்கேம்மா. அதெல்லாம் நான் கையை விட்டுருவேம்மா. என் கை சின்ன கை தான், அழகா வச்சு விடுறேன். இரு. இல்லை வாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம்மா. இப்பதாண்டா சீத்து அழகா இருக்க. நீ என்னம்மா முகத்துல குறையுதுன்னு நினைச்சு குங்கும திருநீர் இல்ல, இப்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்மா. எனக்காக கோவிலுக்கெல்லாம் போயிட்டு பிரசாதம்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்ததுக்கு. ஆனா அடிக்கடி வராதிங்க, திட்ட போறாங்க. ஐய, திட்டினாலும் பரவாயில்லம்மா. நான் உன்னை பாக்குறதுக்கு ஓடி வந்துருவேன் டெய்லியும். டெய்லியுமா? டெய்லி பார்க்க அலௌட் இல்லம்மா. என் பிள்ளைய பாக்குறதுக்கு இவங்க என்ன அலோவ் பண்றது? என்னைய நான் சிவரேறி குதிச்சு வந்துருவேம்மா. இப்போதாம்மா தெரியுது ஏன் எங்க அம்மா அடிக்கடி உங்களை பத்தியே பேசி உங்களை ரொம்ப மிஸ் பண்ணாங்கன்னு. நீங்க ரொம்ப ஜாலியா பேசுறீங்க. நான் அப்படிதாம்மா. ஆமா, உனக்கு இங்க சாப்பாடெல்லாம் நல்லா கிடைக்குதா? தங்குற வசதி எல்லாம் உனக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, நான் இங்கதாம்மா இருந்தாகணும். அப்படிலாம் நீ கஷ்டப்பட்டு இருக்க கூடாதுமா. ஏதாவது கஷ்டம்னா சொல்லு, நம்ம பையன் தான் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். தோ நம்ம ஆதித்யா அன்னைக்கு வந்தாப்ல, அவர்கிட்ட சொல்லி உனக்கு நல்ல ஏசி ரூமா கொடுக்க சொல்றேன், தினமும் பிரியாணியா கொடுக்க சொல்றேன். நல்லா சாப்பிட்டு தெம்பா ரெஸ்ட் எடுக்கணும். என்ன அவனுக்கு அந்த பவர் இல்லனாலும் பிரச்சனை இல்ல. அவங்க அப்பா டிஜிபி தான், அவரும் நம்ம பையன் தான் வச்சுக்கோங்க. அவர்கிட்ட சொல்லி கூட அதெல்லாம் அவனுக்கு ஏற்பாடு பண்ண தர சொல்றேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாமா, இங்க நல்லா தான் இருக்கேன். ஆள் பார்க்க நல்ல மூக்கு மொழியுமா அழகா தான் இருக்க. ஆனா என்ன ரொம்ப மெலிஞ்சு போயிருக்க. நீ வீட்டுக்கு வா, உனக்கு நல்ல கறி சோறு மீன் கருவாடு குழம்புன்னு ஆக்கி போட்டு நல்ல குண்டாக்கிடுறேன். என்ன
உங்களுக்கு சமைக்கவே தெரியாதுன்னு அம்மா சொன்னாங்க. ஆ, சொல்லிட்டாளா? ஆமாமா, எனக்கு சமைக்க தெரியாது. ஆனா நம்ம அபார்ட்மெண்ட்ல தங்க புஷ்பன்னு ஒருத்தி இருக்கா, சூப்பரா சமைப்பா. அவளும் நம்ம பொண்ணுதான். அவகிட்ட சொல்லி உனக்கு நல்லா சமைச்சு போட சொல்றேன். சரிம்மா. அப்புறம் உனக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்கம்மா. ஒன்னு தன்மை, இன்னொன்னு நிம்மதி. 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படியா? ஆமா, தன்மை தான் பெரிய பொண்ணு. அவளுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க, ட்வின்ஸ். இப்பதான் பிறந்துச்சு. அவளுக்கு ரத்தம் பத்தாம தான் அம்மா வந்து ரத்தம் கொடுத்தாங்க. அப்பதான் நான் அம்மாவையே பார்த்தேன் 30 வருஷம் கழிச்சு. அப்புறம் என் 2வது பொண்ணு நேத்து கூட வந்தால, கிராப்பு மண்டை, கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு. அவ பேரு நிம்மதி. அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் அண்ணன் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அண்ணன் தம்பின்னு சொல்ல முடியாது, அவங்களும் ட்வின்ஸ் தான். மாப்பிள்ளைங்க பேரு சந்திரன், இந்திரன். சரிங்கம்மா. அப்புறம் இன்னொரு முக்கியமான மேட்ரு. சொல்லுங்கம்மா. நம்ம வீட்டு பக்கத்துல தான் உன் ஆள் ராம் வீடும், தெரியுமா? என்னம்மா சொல்றீங்க? உண்மையாவே வா? ஆமா சீதோ, நீ மட்டும் ரிலீஸ் ஆகி வெளியே வந்துட்டேன்னு வச்சுக்கோ. நீ எங்கேயோ ராம் வீடு வேற எங்கேயோ இருக்கோ, அம்மாவெல்லாம் விட்டுட்டு போகணுமோ அப்படிலாம் நீ வருத்தப்படவே தேவையில்ல. நம்ம பக்கத்து வீடு தான். உனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பக்கத்துலயே இருந்து பாத்துக்குவோனா பாரு. அதுக்கு நான் முதல் ரிலீஸ் ஆகி வெளியே வரணுமேமா. நான் ரிலீஸ் ஆக முடியாத அளவுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. அத பத்தி நீ ஏமா கவலைப்படுற? ஆதித்யா இருக்கா, அப்புறம் என் சம்பந்தி பெரிய லாயரு, அப்படி இப்படின்னு நாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி உன்னை வெளியே கொண்டு வந்துடுறோமா. நீங்க பேசுறத கேட்கும் போதே சந்தோஷமா இருக்குமா. மா, உங்களுக்கான டைம் முடிஞ்சிருச்சு, வாங்க வெளியே. வந்துட்டேன் 2 நிமிஷம். டைம் ஆயிடுச்சுமா, வாங்க. அம்மா போயிட்டு வாங்க, தேவையில்லாம அவங்க திட்டுவாங்க. சரிம்மா. அம்மா ஒரு நிமிஷம். சொல்லுடா. நீங்க கோச்சிக்கலனா அடிக்கடி என்ன பார்க்க வர முடியுமா? அதை விட வேற வேலை என்னங்கிற எனக்கு? கண்டிப்பா உன்னை பார்க்க டெய்லியும் வந்துட வேண்டி தங்கம். இல்ல, டெய்லியும் வேண்டாம், அப்பப்போ வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்குமா. டெய்லியும் எதையாவது நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். இந்த செவத்துல இருக்கிற செங்கலுக்கு மட்டும்தான் தெரியும் என்னோட கவலையும் கஷ்டமும். அம்மா வருவாங்க, 4 வாரத்தை தான் பேசுவோம், அப்புறம் கிளம்பி போயிடுவாங்க. என்னை பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா வாட்டி எனக்காக என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்க இவ்வளோ தூரம் வந்து உங்களோட கவலையெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்கிட்ட சிரிச்சு சந்தோஷமா பேசுறீங்க. ரொம்ப நாள் கழிச்சு நானும் சிரிக்கிறேன். அதனாலதான் சொல்றேன், அடிக்கடி வர முடிஞ்சா வாங்க. வர முடிஞ்சா என்ன, வர முடிஞ்சா உன்னை விட எனக்கு வேற என்ன முக்கியமான வேலை இருக்க போதுன்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பா வருவேன். சரிங்கம்மா. சீத்துமா, நீ எதுக்கும் வருத்தப்படக்கூடாது, சுடர் இருக்கேன் என்ன. ஓகேம்மா, போயிட்டு வரேன், பாய். நாளைக்கு மீட் பண்ணலாம். சரிம்மா. சீட்டு, உனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்னு சொல்லு, நான் வரும்போது யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்துடுறேன். எனக்கு சாப்பிடலாம் எதுவும் வேண்டாமா, நீங்க வந்து அடிக்கடி இந்த மாதிரி பேசினாலே எனக்கு போதும். சரிடா, நான் கண்டிப்பா வரேன். சரி, நீங்க போயிட்டு வாங்க, எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன்டாமா, போயிட்டு வரேன். சீதாமா, உன்னை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குடாமா. வயசு பொண்ணு, நீ நல்ல வாழ வேண்டிய பொண்ணு. ஏற்கனவே 7 வருஷத்தை 4 செவத்துக்குள்ளேயே தொலைச்சிட்டேன். இன்னும் எத்தனை நாள் இருக்கோ என்னவோ தெரியல. வயசான நாங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, நாங்க வெளியே இருக்கோம். என்ன நிலைமை இது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உன்னை வெளியே கொண்டு வரணும். அது வரைக்கும் நான் அடிக்கடி வந்து உன்னை சந்தோஷமா வச்சுக்குவேம்மா. நீ இவ்வளோ நாள் பட்ட வேதனை, இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் கண்டிப்பா நீ சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். இனிமே வாழ்க்கை ஃபுல்லா நீ சந்தோஷமா தான் இருப்ப பாரு. வேலையா நிம்மதியை கூட்டிட்டு ஆதித்யாவை போய் பார்க்கணும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த கேஸை அடுத்ததுக்கு மூவ் பண்ண வைக்கணும். ஐயோ, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதுக்கு வேற இவ என்ன ரியாக்ட் பண்ண போறான்னு தெரியல. கோபமா இருப்பாளா, இல்ல போலீஸ் வேலைனா இப்படிதான் இருக்குன்னு புரிஞ்சுப்பாளா? என்ன ரியாக்ஷன் வர போதோ. ஃபர்ஸ்ட் நாளே எனக்கு சரியான ஆப்புதான். சரி, கூப்பிடுவோம். என்னவா இருந்தாலும் சமாளிச்சு தானே ஆகணும். ஆனா ஒண்ணு மட்டும்டா ஆதித்யா, ஊருக்கே நீ சீனியர் இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் வீட்டுக்கு உன்னால ஒரு சீரியல் பல்பா கூட இருக்க முடியலடா. அந்த அளவுக்கு கேவலமானவனா இருக்கியேடா. என்னாலே ஏத்துக்க முடியல. பரவாயில்ல, என்ன பண்றது, கல்யாணத்தை வர பண்ணி தொலைச்சிட்டோம். கூப்பிடுவோம். எவ்வளவோ வாங்கிட்டோம், இதை வாங்க மாட்டோமா என்ன? நிலா, நிலா சார். சொல்லுங்க. என்ன சார், டியூட்டி முடிச்சுட்டு லேட்டா வந்துட்டீங்களா? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, நீங்க எவ்வளவு பெரிய போலீஸ் ஆபீசர். நிலா அப்படின்னு கம்பீரமா கூப்பிடாம நிலா அப்படின்னு கூப்பிடும் போதே தெரியுது சார். என்ன சார், நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க போல. சார், உங்களுக்கு கல்யாணம் எவ்வளவு நாள் ஆகுது? 4 மாசம் ஆகுது சார். எனக்கு 40 வருஷம் ஆகுது சார். இப்பவும் உள்ள போக நான் பயந்துகிட்டே தான் போறேன். இதோ இப்ப மட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, வீட்டுக்குள்ள கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருப்போம். பேட்டையும் பாலையும் வச்சு இல்ல, கரண்டியும் குண்டாவையும் வச்சு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், தினமும் அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு.
இத்தனைக்கும் எங்க ஊர்ல நான் பெரிய பஞ்சாயத்து தலைவர் சார். என் பையனுக்காக இந்த சென்னைக்கு வந்தேன். என்ன ஒரு நாய் மதிக்க மாட்டேங்குது சார். இதோ எங்க வீட்டு நாய் கூட மதிக்க மாட்டேங்குது சார். என்ன சார் நியாயம் அது? நீங்கள் அது பரவாயில்ல, ஒரு சின்ன வயசாலு சரி 4 பேர் கூட பேசிடாம இருக்கிறதுக்கும் பசங்க கூட ஊர் சுத்தாம கெட்ட கெட்ட பழக்கங்கள் இல்லாம இருக்கிறதுக்கும் உங்க பொண்டாட்டி உங்களை கண்டிக்கிறாங்க. எனக்கெல்லாம் என்ன சார் பிரச்சனை? 50 வயசு ஆக போகுது சார். இனிமே அந்த பிள்ளையாவது கூட்டிட்டு ஓடியா சார் போக முடியும்? என் பொண்டாட்டி என்னென்னமோ சொல்லி நடிக்கிறா சார். ஐயோ பாவம் சார் நீங்க. ஆனா என் பொண்டாட்டி அடிக்கலாம் மாட்டா சார். திட்டாம அடிக்காம அன்பா சொல்லுவா சார். கொடுத்து வச்சவர் சார் நீங்க. தேங்க்யூ சார். ரொம்ப நேரம் கூப்பிட்டு வரல, பெல் அடிச்சு பாக்குறேன். பெல் அடிச்சிட்டேன் சார். இப்ப ஐயாக்கு வரவேற்பை மட்டும் பாருங்க. ச்சே, ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. எப்படியெல்லாம் அந்த தம்பியை பாத்துக்குது. என்ன பார்வை? நிலா நிலா என்னடி ஆச்சு உனக்கு? உள்ள வாங்க. தோ தோ வரேம்மா. சார் சார். தம்பி என்ன சார் ஆச்சு? அண்ணா நான் எவ்வளவோ பரவாயில்ல தம்பி. 40 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் கரண்டி குண்டாவில தான் கிரிக்கெட் விளையாடுறேன். ஆனா நீங்க அருவா கத்தி ஈட்டி வேலு அம்மா அம்மா லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கூடவா டெய்லியும் நீங்க குடும்பம் நடத்துறீங்க? ஆமா சார். என்னமோ சொன்னீங்களே தம்பி, என் பொண்டாட்டி என்ன திட்டலாம் மாட்டா, அன்பா பாசமா சொல்லுவான்னு. ஐயோ சார், நீங்க டயலாக கரெக்டா புரிஞ்சுக்கல. என் பொண்டாட்டி என்ன திட்ட மாட்டான்னு தான் சொன்னேன். அடிக்க மாட்டானா சார் சொன்னேன். அடி வெளுத்து வாங்கிடுவா சார். ஏன் தம்பி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பாப்பா எந்த வேலைக்கு போகுது? வேலைக்கெல்லாம் போல சார். இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கான் டாக்டர். ஓஹோ, அந்த பிள்ளையை கிழிச்சு விட்டுட்டு அந்த பிள்ளைய தைச்சிருமா? அப்ப சரி பரவாயில்ல. வீட்டுக்குள்ளேயே டாக்டர் வச்சிருக்கிறதுனால பிரச்சனை இல்ல. யோ, அவங்க என்ன பேச்சு? உள்ள வா. சார் எதுக்கும் காலையில வந்து காலிங் பெல் அடிங்க. நான் உயிரோட இருக்கேனான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க சார்.